மடவ மீன் வச்சு நல்ல டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு வெரைட்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பெஷல். நிறைய பேருக்கு மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் அந்த புளிப்பு காரம்லாம் அந்த மீனில் இறங்கியிருக்காது. ஆனால் அது மாதிரி அந்த புளிப்பு காரம்லாம் இறங்கின மாதிரி உடனேயே சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மடவு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பெல்லாம் போட்டு வரைஞ்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 4 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கையாலேயே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இப்போ ஆரஞ்சு சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த தக்காளியை கரைச்சி வச்சதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீன் எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். யூஸ்வலாக நம்ம குழம்புல சேர்க்குற மீனை மசாலா தடவி வைக்க மாட்டோம். இதை மாதிரி நம்ம மசாலா தடவி வச்சு அதுக்கு பிறகு மீன் குழம்புல சேர்க்கும்போது அந்த காரம் புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் மீனோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். 20 பல் பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு குழம்புத்தூள் சேர்த்துக்கணும். நான் அந்த கிளிப்பிங்கை எடுக்க விட்டுட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே கல் உப்பு சேர்த்து வைங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது சேர்த்துருக்கிற இந்த குழம்பு மிளகாய் தூளோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மெதுவாக கலந்து விடுங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே மாங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீன் நல்லா வெந்து மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.